வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மார்ட் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் ஓகேங்களா, தமிழ் எப்படி டைப் பண்ணுறது, அதாவது தங்கிலீஷில் எப்படி டைப் பண்ணுறது, தமிழ் ஃபாண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, தமிழ் ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், ஃபோட்டோஷாப் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒர்க் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தான் இந்த இடத்துல தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ தவிர மாதிரி கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிங்க. இப்போ வீடியோக்கு போகலாம். ஓகே கைஸ், இந்த டைம் எதுக்கு மேக் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் அந்த கேள்வி நிறைய தடவை கேட்டிருக்கீங்க ஓகேங்களா. நான் அதை பற்றி வீடியோ பண்ணுறேன்னு சொல்லி வச்சிருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க ஓகேங்களா. நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கிறேன், அன்றைக்கே சொன்னேன் ஓகேங்களா. அடுத்த வீடியோ இதுதான் வரும், இல்லை வீடியோ வராதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் சொல்லி வச்சிருந்தேன். ஸோ ஒரு வாரம் ஆகிடுச்சு, எனக்கு டைம் கிடைக்கல ஓகேங்களா. சரி ஓகே, சரி நான் எப்படி உங்களுக்கு தங்கிலீஷ் எப்படி டைப் பண்ணுறது, தமிழ் ஃபாண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். வேர்டில் எப்படி டைப் பண்ணுறது, ஃபோட்டோஷாப் எப்படி டைப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்னு இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்வி சந்தேகங்கள் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் இருக்குது, அங்கே ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க. இதே போல் டெடிகேட் வீடியோ உங்களுக்கு வரும் ஓகேங்களா. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அப்பயும் என்னால் தங்கிலீஷில் டைப் பண்ண முடியல, தமிழ் ஃபாண்ட் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது, ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஓகேங்களா. ஸோ அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேங்களா. சரி ஓகே, நீங்கள் நான் என்னென்ன எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நான் பார்த்தேன்னா, நமக்கு வந்து கூகுள் இன்புட் டூலு, அழகி சாஃப்ட்வேர், தமிழ் ஃபாண்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் எல்லாத்தையும் நான் வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஒரு டைமுக்கு 2 டைம் கூட பாருங்கள், தப்பு கிடையாது கற்றுக்கிறதுனால ஓகேங்களா. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே எனக்கு புரியலாம் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. சரி ஓகே கேஷ், நீங்கள் எப்படி அந்த தமிழ் ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணுறது, தமிழ் எப்படி டைப் பண்ணுறது சொல்லிட்டு வீடியோ சொல்லியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் அப்படி பாருங்கள். லெட்ஸ் கெட் தி வீடியோ. கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் தான் வருவீங்க. இது நம்ம வெப்சைட் தான் ஓகேவா. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இது செந்தமிழ் ஃபாண்ட் தான் ஓகேங்களா. நான் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ கிளிக் கேட்டு டவுன்லோட் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க இன்னொரு பேஜுக்கு போகும். அது வந்து கூகுள் டிரைவ் பேஜ் தான். இந்த லிங்க்கில் உங்களுக்கு எந்த ஒரு ஆடோ மற்ற எந்த விஷயமும் இருக்காது ஓகேங்களா. ஸோ அதுக்கு நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். சரி ஓகே, இப்போ பாருங்கள், அந்த டவுன்லோட் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க ஓகேவா. டவுன்லோட் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு குறிப்பிட்ட செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேவா. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேவா. இப்போ வெயிட் பண்ணுங்கள், நான் கண்ட்ரோல் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஜஸ்ட் ஒரு 22 MB தான் இருக்கும் ஓகேங்களா, அதுக்கு மேலே இருக்காது. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். சரி நான் டவுன்லோட் பண்ண லொகேஷன் போயிடுறேன், அதனால தான் அதை கேன்சல் பண்ணிட்டேன். சரி ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் உங்களுக்கு நான் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சைஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 22 MB தான் ஓகேவா. ஸோ அதுக்கு மேலே இல்லை ஓகேவா. சரி ஓகே, இப்போது எக்ஸ்ட்ரா ரைட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா டேட் கொடுங்க. பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்ட் டிஃபால்ட்டாக SES தான் ஓகேங்களா. நம்ம டிஃபால்ட்டாக இதுக்கு மேலே நம்ம கொடுக்குறது வழக்கம் பார்த்து. ஸோ அதை ஃபாலோ கொடுத்துங்க ஓகேவா. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா S2R கொடுத்துருக்கேன். உங்கள் எதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிச்சிடுறேன். சரி ஓகே, இப்போ நான் அதை டபுள் பண்ணிக்கிறேன். ஸோ உள்ள ஃபாண்ட் இருக்குது, டபுள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃபாண்ட் ஓகேங்களா. இந்த ஃபாண்ட் எப்படி நான் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலே கொடுத்துங்க ஓகேங்களா. கீழே அந்த டாக்குமெண்ட்டு, அந்த கீமேன் சாஃப்ட்வேர், மேலே ஹெல்ப் புக், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம ஃபாண்ட்டு மட்டும் தேவை. கண்ட்ரோலே கொடுத்தீங்கன்னா எல்லாம் செலக்ட் ஆகிடும். அதில் அது மட்டும் அன்செலக்ட் பண்ணிங்க ஓகேவா. கண்ட்ரோல் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அது கசர் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அது அன்செலக்ட் ஆகிடும் ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், கண்ட்ரோலே கொடுத்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கண்ட்ரோல் மட்டும் அழுத்தி பிடிச்சிக்கிங்க. இதை ரெண்டுத்தையும் மவுஸ் வச்சு கிளிக் பண்ணுங்கள், அது அன்செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போயும் அதே போல் அதை வச்சு அன்பிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுங்க ஓகேவா. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா. ஸோ அதனால் ஆல்ரெடி இன்ஸ்டால்னு வருது. ஸோ இப்போ நான் அதை ரீப்ளேஸ் பண்ணமான்னு கேட்குது, எனக்கு வேணும், அது டைம் எடுக்கிறதுனால நான் இப்போ பண்ணல ஓகேவா. ஸோ உங்களுக்கு நீங்கள் முதல் இன்ஸ்டால் பண்ணிங்க ஓகேங்களா. இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். எஸ் அவ்வளோதான் ஓகேங்களா. சரி ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இன்ஸ்டால் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கீமேன், அது வேண்டாம் நமக்கு. அதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக டெடிகேட் வீடியோ போடுறேன் ஓகேங்களா. நான் இப்போ தங்கிலீஷ் டைப்பிங் தான் சொல்ல போகிறேன் ஓகேவா. சரி வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, தமிழ் ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா தங்கிலீஷ் எப்படி டைப் பண்ணுறது நான் சொல்கிறேன் ஓகே. சரி ஓகே, இப்போ நான் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்கு நமக்கு அழகி சாஃப்ட்வேர் தேவை ஓகேங்களா. அழகி சாஃப்ட்வேர் உங்கள்கிட்ட இருக்குன்னா ஓகே. ஸோ இல்லைனா எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்னது ஒரு அவுட்லுக் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அழகி சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க. ஸோ சாரி, இமேஜ் வந்துடுச்சு. ஸோ ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். சரி ஓகே, ஓகே அவ்வளோதான். இப்போ நீங்கள் அழகி சாஃப்ட்வேர்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அழகியோடைய அஃபிஷியல் கிடைக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி முடிச்சோடனே ரைட் சைட் கார்னரில் டவுன்லோட்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க. அது பாரு டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் டெஸ்க்டாப் லேப்டாப்ஸ்னு கொடுத்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க ஓகே. அழகி ப்ளஸ் ஓகே. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க ஓகே. ஜஸ்ட் அந்த பேஜ் லோட் ஆகும். லோடாகி முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா IEXE ஃபைல் ஒன்று கிடைக்கும் நமக்கு, அதாவது விண்டோஸ்க்கான ஃபைல் டவுன்லோட் அழகி ப்ளஸ் செட்டப் EXE அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சுன்னா ஒரு 3 MB ஃபைல் ஜெஸ் ஒன்று ஒரு செட்டப் டவுன்லோட் ஆகும். இதான் செட்டப் ஓகேங்களா. நான் அழகி சாஃப்ட்வேர் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்காக தெரியாத நண்பர்களுக்கு சொல்கிறேன். இது டவுன்லோட் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்ணால் டிஃபால்ட் நம்ம நார்மல் ப்ரொசீஜர் தான், எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே போல் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் அதை டவுன்லோட் ஆகிடுது, இன்னும் அது கம்ப்ளீட் ஆகலை, வெயிட் பண்ணுங்கள். ப்ராசஸிங்கில் இருக்குது.
சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் ஷோ ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் டவுன்லோட் ஆகிடுச்சது. இப்போ அதை டபுள் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ டபுள் பண்ணி ஓப்பன் கொடுத்தாலும் ஓகே. ஓகே. இப்போ தான் நெக்ஸ்ட் கொடுத்து நார்மலாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களா அதே போல் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை படித்து பாருங்கள் எப்பயுமே. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஆனால் எனக்கு இன்ஸ்டால் ஆகாது. ஓகேங்களா? சம் எரர் கண்டிப்பாக வரும் எப்படியும். ஓகேங்களா? அது பார்த்தீங்களா? ஜஸ்ட் ஓகே. எதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அழகி சாப்பிட்டு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ரொசீஜர் என்ன பார்ப்போம். அழகி நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அதனால் ஆல்ரெடி ரன்னு வருது. ஓகே. கீழே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதான் அழகி. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் தமிழை டைப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் என்கோடிங் இருக்குது பார்த்தீங்களா, அது யூனிகோடில் வச்சுக்கோங்க. கீபோர்ட் லேஅவுட் வந்து அந்த ஃபோன் ட்ரான்ஸ்ஃபர்லேயே இருக்கட்டும். ஓகேங்களா? ட்ரான்சாக்ஷன் அதிலே இருக்கட்டும். ஸோ அதுக்கு கீ பார்த்தீங்கன்னா Alt+3 இதான் அதுக்கு கீ. ஓகேவா? ஸோ நீங்கள் இதான் வைக்கணும்னு இல்லை, உங்களுக்கு எது கன்வென்ட்டாக இருக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது பிரச்சனை கிடையாது. சரி ஓகே. இப்போ பாருங்கள் இதை நான் எப்படி டைப் பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் எங்கே டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய்ட்டு Alt+3 டைப் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தங்கிலீஷில் டைப்பிங் வரும். ஓகே. ஸோ இது எனக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகலை, இது எனக்கு செட் ஆகலை நண்பர்கள் வீடியோக்கு ஃபுல்லாக பாருங்கள். நான் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் பெஸ்ட்டான மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அழகியோட ப்ரொசீஜர் இது தான். ஓகே. நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேவா? இதனால் அந்தளவுக்கு ஒர்க் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு அப்படி இருக்கான்னு தெரியல. அது அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இல்லை. ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறேன். பட் ஆனால் அழகி சாப்பிட்டா நமக்கு கண்டிப்பாக தேவை. அது ஏன்னா நீ சொன்ன அப்போ அதான் ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்றியா அப்படி என்ன சொன்னேன்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக அழகி நமக்கு தேவை. நான் சொல்கிறேன் அந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்களா, அது இங்கே வேர்டில் வந்துருச்சு. ஓகேவா? அதே போல் நீங்கள் எது நீங்கள் டைப் ரைட்டிங் இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்துடும். இப்போ நான் வந்து ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்கேன் C6 இது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிந்தமன் ஃபண்ட் இருக்குது. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணவே போதும், அது எல்லா இடத்துக்குமே வந்துடும். அது எல்லா ஃபோட்டோஷாப் 7.0 வந்தாலும் சரி, இல்லை ஃபோட்டோஷாப் C6 CC இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் அது வந்துடும். ஓகேவா? நீங்கள் போய்ட்டு கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க. ஓகேவா? இதுதான் அந்த பேஜ். ஓகேங்களா? இதில் நீங்கள் தங்கிலீஷ் டைப் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ நான் வந்து என்னோடய நேம் அடிக்கிறேன், ஆனந்தராஜன் அடிக்கிறேன்னா ANANDRAJ அடிச்சனாலே எனக்கு இப்போ வந்து அழகியில் இருக்குது. ஓகே. அழகி வந்து நம்ம தமிழ் டைப்பிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ Alt+3 நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள். Alt+3 கிளிக் பண்ணால் அது போயிடுச்சா? சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய நேம் அங்கே அடிச்சிக்கிறேன். ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள். ANANDARAJ அப்படின்னு அடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆனந்தராஜன் கீழே வந்துருச்சா? ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை காப்பி பண்ணி Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை எங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம், அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். வேர்டு இல்லை ஃபோட்டோஷாப்பு மற்ற எல்லாம் எதில் நீங்கள் பண்ணவும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வேர்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வெயிட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி 2 வச்சுருங்க, நான் டெலிட் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. இப்போ நான் இதை பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl+V கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஃபாண்ட் சேஞ்சே ஆகாது. ஓகேவா? நீங்கள் சிந்தமன் ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கனாலும் இது ஆகாது. இந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகாது. நீங்கள் எந்த ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் சரி, அதனால் உங்களுக்கு இது கன்வெர்ட் ஆகாது. ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ நம்ம சிந்தமன் ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த நம்ம இப்போ கிரியேட் பண்ணிக்க வேர்டு வந்து அந்த ஃபாண்ட்டில் கிடையாது. ஓகேங்களா? இதை நம்ம கன்வெர்ட் பண்ணோம். என்ன கன்வெர்ட் பண்ணால் அழகிலே ஓப்பன் பண்ணிங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் கன்வெர்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபாண்ட் கன்வெர்ட் ஃபார் தமிழ் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் அது. ஓகேங்களா? ஜஸ்ட் நோட்டபிள் அது இருக்குது. ஸோ இப்போ வெயிட் பண்ணுங்கள், நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. இதுதான் அது. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிங்க. Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிங்க. ஓகே. அதான் ஷார்ட்கட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் திஸ் ஃபாண்ட் என்கோடிங் வந்து டு திஸ் ஃபாண்ட் என்கோடிங் 2 இருக்கா. ஸோ அது எப்படி இருந்துட்டு போகுது. நம்ம டு திஸ் ஃபாண்ட்டில் அங்கே போய்ட்டு இப்போ வந்து அது வேறு ஏதோ ஒரு ஃபாண்ட் இருக்குது. கீ தமிழ் ஒரு ஃபாண்ட் இருக்குது, நமக்கு தேவையில்லை. நம்ம செந்தமிழ் ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அதுக்கான ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ செந்தமிழ் அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பார்த்துங்க சூஸ் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு ஃபாண்ட்டு மாறிடுச்சு. ஓகேவா? சரி ஓகே. இது நமக்கு பிடிக்கலான்னு பரவாயில்ல, இதில் நீங்கள் காப்பி பண்ணிங்க. Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிங்க. ஸோ இப்போ நான் வேர்டில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதை Ctrl+V கொடுத்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே. கீழே இருக்கலாம். Ctrl+V இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஃபாண்ட் சேஞ்ச் இது எனக்கு பிடிக்கல, நான் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் வச்சுங்களேன். இப்போ நான் போய்ட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண போனால் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா நம்ம அங்கே போய்ட்டு அதை கன்வெர்ட் பண்ணிட்டோம் தமிழ் ஃபாண்ட்டுக்கு, அதாவது செந்தமிழ் ஃபாண்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓரளவு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இதான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது. கூகுள் இன்புட் டூலில் நம்மளால் தங்கிலீஷில் ஈஸியாக டைப் பண்ணிக்க முடியும். சரிங்களா? எல்லா ஃபாண்ட்டுமே சேஞ்ச் ஆகுதா? ஓகேவா? இப்போ இது நல்லா இருக்குன்னு வச்சுங்க. இதை நான் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. நமக்கு ஓரளவு கிடச்சிடுச்சு அவுட்புட்டு. இதே போல் நம்ம ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? கூகுள் இன்புட் டூல் வந்து நம்ம தங்கிலீஷ், அதாவது எனக்கு தமிழே தெரியாது, தமிழில் எனக்கு கீபோர்டை தமிழில் டைப் பண்ண தெரியாது அப்படின்ற நண்பர் கூட ஈஸியாக நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஏன்னா நம்ம மொபைலில் கூட நம்ம இதே போல் தான் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஓகேங்களா? அது வந்து நம்ம தமிழ் டைப்பிங் கற்றுக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். ஓகே. இப்போ நான் விழுப்புரம் டைப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு டெமோக்காக தான் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த இடத்துல Ctrl+V கொடுத்துக்கிறேன். ஸ்டாக்கில் Ctrl+V கொடுத்துக்குங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் சேஞ்ச் ஆகாது. நான் அது சேஞ்ச் பண்ணி கூட காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? புரியாத நண்பர்களுக்கு ஒரு 2 டைம் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. அப்போ நான் நம்ம என்ன தான் நீங்கள் தமிழ் ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் அந்த ஃபார்மேட் முக்கியம் நமக்கு. ஓகேவா? ஸோ அதே போல் அழகிக்கு போயிடுங்க.
அழகி தான் போகணும்னு கிடையாது. NHTML கன்வெர்ட்டர் மற்ற கன்வெர்ட்டர் நிறைய இருக்குது, அதுலேயும் பண்ணலாம். பட் ஆனால் அழகி நல்லா இருக்குன்றதால நான் உங்களுக்கு இதை சூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்மளால் தங்கிலீஷ் டைப் பண்ணிக்க முடியும். ஓகே, கண்ட்ரோல் கொடுத்துட்டு இங்கே அதே போல் நீங்கள் செந்தமிழ் ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம சூஸ் ஆகிடுச்சு. அதே போல் செந்தமிழ் ஃபாண்ட் தான் சூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இப்போ மற்ற ஃபாண்ட்டை கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஓகேவா, சரி. இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, நான் அதை அப்புறம் சொல்கிறேன். ஓகேங்களா, அது கோடிங் காப்பி ஆகும். இதை நான் காப்பி பண்ணி அங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு புரியுதானு தெரியல. ஓகேங்களா, கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இப்போ விழுப்புரம் பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, இதுக்கப்புறம் நீங்கள் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் சேஞ்ச் ஆகும். இப்போ நான் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் விட்டுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிங்க, செலக்ட் பண்ணிவிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நீங்கள் ஃபாண்ட் அது வந்து டோட்டலாக செலக்ட் பண்ணிங்க. ஓகேவா, இப்போ கூகுள் இன்புட் டூல் வந்திருக்கும் மறுபடியும். ஓகேவா, ஸோ இது க்ளோஸ் பண்ணிக்கலாம், அது இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம இதை ஃபாண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஓவராலாக செலக்ட் பண்ணுங்கள் ஃபாண்ட்டை. அது வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். இதில் இருக்க ஃபாண்ட்டை நீங்கள் எதை சூஸ் பண்ணணுமோ தாராளமாக பண்ணிக்க முடியும். ஓகேவா, செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே கூட சூஸ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டு அதுனா உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு உங்களுக்கு ப்ரிஃபர்டாக இருக்கும் நீங்கள் அதை சூஸ் பண்ணி அதோடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மற்ற விஷயம் நீங்கள் தாராளமாக பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ ஓவராலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு கூகுள் இன்புட் டூலில் டைப் பண்ணுறீங்க, அதை அழகியில் கன்வெர்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் கான்செப்ட். ஓகேவா, சரி. ஓகே, இது வந்து வேர்டுக்கு மட்டும் தானடா ஃபோட்டோஷாப்லாம் ஒர்க் பண்ணாதுன்னு கேட்டால் கண்டிப்பாக இது ஃபோட்டோஷாப்லேயும் ஒர்க் பண்ணணும். இப்போ நான் ஒரு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி இங்கே டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அது இருக்கட்டும். ஓகே, இப்போ நான் நியூ டாக்குமெண்ட் நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி சூஸ் பண்ணிங்க. நான் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் தான் கிரியேட் பண்ண போகிறேன், மற்றபடி நான் வேறு எதுவும் பண்ண போகிறது இல்லை. அதனால் நான் ஒரு ஒயிட்டாகவே நான் எடுத்துக்கிறேன். சரி. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, டெக்ஸ்ட்டை நான் இப்போ வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அங்கே நான் இப்போ கூகுள் இன்புட் டூலில் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன், விழுப்புரம் ஆனந்தராஜன் டைப் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து அந்த விழுப்புரம் ஆனந்தராஜன் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ அதை நான் கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே நான் அதை கண்ட்ரோல் வி கொடுத்துக்கிறேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ்ட் ஆகிடுச்சு. பட் நீங்கள் இங்கே போய் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆகுது. நம்ம வேர்டில் சொன்ன அதே கான்செப்ட் தான். ஓகேவா, உங்களுக்கு புரியுன்றதுனால தான் திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஓரளவு உங்களுக்கு புரியும். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் இதை கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே போய் பேஸ்ட் பண்ணுங்கள் அது திருப்பி. ஓகேவா, ஸோ கண்ட்ரோல் வி கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா மேலே அதே போல் ஃபாண்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா, ஃபாண்ட் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, சரி. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். அது செந்தமிழ் ஃபாண்ட்டில் மாறலை. ஓகேங்களா, வேறு எதுவும் ஃபாண்ட். ஓகே, இப்போ செந்தமிழ் கொடுத்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இங்கே ஷோ டு தமிழ், ஷோ டு இங்கிலீஷ்னு இருக்குது இல்லையா. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ டு இங்கிலீஷில் கூட மாறிட்டோம். இப்போ நீங்கள் இதை கூட காப்பி பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஒரு மாடலேஷன் இருக்குது. இங்கே நீங்கள் கண்ட்ரோல் சி இந்த பாக்ஸை அப்படியே கொடுத்து காப்பி பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டு இப்போ அங்கே அந்த பாக்ஸை வந்து பற்றி அதை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இதை செலக்ட் பண்ணி நீங்கள் செந்தமிழ் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அது வந்து நமக்கு நேம் அப்படியே கன்வெர்ட் ஆகிடும். நேம் புரியுதானு தெரியல உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்தராஜன் கன்வெர்ட் ஆகிடுச்சா. அதாவது கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கன்வெர்ட்டரில் போய் கன்வெர்ட் பண்ணி இங்கே எடுத்துன்னு வரணும். அது எந்த கோடாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா, நமக்கு அதுக்கு தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ தமிழில் ஃபாண்ட் கன்வெர்ட் ஆகிடுச்சுனாலே நம்ம இங்கே தமிழ் ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது ரெண்டும் சிங்க் ஆகிடும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் ஃபாண்ட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம தமிழ் ஃபாண்ட்டை இப்போ நம்ம ஒன்று சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, இதுதான் கான்செப்டே. ஓகேங்களா, சிம்பிளாக சொல்ல போனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூகுள் இன்புட் உள்ள தங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள், அதை அழகியில் கொடுத்து கன்வெர்ட் பண்ணுங்கள். செந்தமிழ் ஃபாண்ட்டுக்கு தமிழ் ஃபாண்ட்டு கன்வெர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் அதை எங்கே பேஸ் பண்ண நினைக்கிறேன் அங்கே பேஸ் பண்ணி ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ இங்கே நம்மளால் டைப் பண்ணிக்க முடியும். இங்கே நான் உதாரணத்துக்கு அம்மா ஏ அப்படின்னு நம்ம டைப் பண்ணாலும் இங்கே வந்துடும். ஓகேவா, ஸோ இங்கே நம்ம டைப் பண்ணோம். இது நான் அழகியை பற்றி நான் ஃபுல் எக்ஸ்பிளேஷனோட ஒரு வீடியோ போடுறேன். அழகி கீமன் ரெண்டு நான் ஃபுல் எக்ஸ்பிளேஷனோட தனி வீடியோ கொடுக்குறேன். தங்கிலீஷ் டைப்பிங் கேட்ட நண்பருக்காக மட்டுமே இந்த வீடியோ. ஓகேவா, ஓகே. இந்த கூகுள் இன்புட்டில் நீங்கள் எவ்வளோ வேணா டைப் பண்ணலாம் தங்கிலீஷில். ஓகேங்களா, அது பிரச்சனையே கிடையாது. இப்போ நான் அந்த இடத்த மறுபடியும் நானும் வச்சு காப்பி பண்ணிக்கிறேன். சரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் அழகியில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபாண்ட்டு அதே போல் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, செந்தமிழ் ஃபாண்ட்டே இருக்கட்டும். கண்ட்ரோல் சி கொடுத்துங்க மறுபடியும். ஓகே, கண்ட்ரோல் சி அது கட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ மறுபடியும் இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை என்ட்ரு அடிச்சு கீழே எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபாண்ட்டு மற்றபடி கான்செப்ட் நான் ஏற்கனவே சொன்னது தான், உங்களுக்கு புரியணுன்றதுனால தான் அங்கே நான் 2 டைம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, சரி. ஓகே, ஓகே. பார்த்தீங்கன்னா அது கீழே எடுத்து வந்திருக்கேன். மற்றபடி நீங்கள் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதோ மற்ற விஷயத்தை அது ஆதாரமாக அது பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஓகே கைஸ், இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இங்கே டைம் ஃபார் சரியா லவ்யால். ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச அந்த ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறதுனா தாராளமாக ஷேர் பண்ணலாம். அது போக இன்னொரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிங்க. இன்னொரு குட் குவாலிட்டியான கலர் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. லவ் யூ ஆல்.